தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தூத்துக்குடி முத்துகிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். போல்பேட்டை பகுதி திமுக செயலாளர். இவர் தூத்துக்குடி கடற்கரை சாலையில் உள்ள யூனியன் வங்கியில் 4 லட்சம் ரூபாய் வீட்டு கடன் வாங்கினார். வாங்கிய கடனுக்கான தவணையை ஆரம்பத்தில் சரியாக செலுத்தி வந்த ஜெயக்குமார் ஒரு குறிப்பிட்ட தொகையை பாக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து யூனியன் வங்கி கிளை மேலாளர் பாரத் தேசாய் உள்ளிட்ட வங்கி அதிகாரிகள் நேற்று ஜெயக்குமார் வீட்டுக்கு சென்றனர். அப்போது வீட்டில் ஜெயக்குமார் இல்லை, அவர் மனைவி மட்டுமே இருந்துள்ளார். வங்கி கடன் தவணை கட்டவில்லை. இப்படியே போனால் பணத்தை வசூலிக்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என மேலாளர் பாரத் தேசாய் எச்சரித்துள்ளார். இதனால் பதறிப்போன மனைவி ஜெயக்குமாருக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னார். தான் இல்லாத நேரத்தில் வங்கி அதிகாரிகள் வீட்டுக்கு சென்று எச்சரித்ததை கேட்டதும் ஜெயக்குமார் ஆவேசமானார். தனது சகோதரர் காமராஜ், சியோன், பாஜக பிரமுகர் மனோகர் ஆகியோருடன் நேற்று இரவு யூனியன் வங்கிக்கு சென்றார். மேலாளர் அறையில் பணிகளை கவனித்துக் கொண்டிருந்த பாரத் தேசாயை ஜெயக்குமார் உட்பட 4 பேரும் தாக்கியுள்ளனர். கட்டை இரும்பு கம்பியால் அடித்ததாக கூறப்படுகிறது. எங்ககிட்ட வேலையை காட்டினா அடுத்த வாட்டி கவனிப்பு வேற விதமா இருக்கும் என கூறி கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். காயமடைந்த பாரத் தேசாய் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். வங்கிக்குள் நுழைந்து தாக்கிய திமுக நிர்வாகி ஜெயக்குமார், சகோதரர் காமராஜ், சியோன், மனோகர் ஆகிய 4 பேர் மீதும் புகார் அளித்தார். போலீசார் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். வங்கிக்குள் அத்துமீறி நுழைதல், ஆயுதங்களால் தாக்குதல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். தூத்துக்குடியில் நண்பர் வீட்டில் பதுங்கியிருந்த ஜெயக்குமாரின் தம்பி காமராஜை போலீசார் கைது செய்தனர். ஜெயக்குமார் உள்ளிட்ட மற்ற 3 பேரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். தலைமறைவான திமுக நிர்வாகி ஜெயக்குமார், நண்பர் சியோன், பாஜக பிரமுகர் மனோகர் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். தவணை தொகையை கட்டாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்ற வங்கி மேலாளரை வங்கியில் புகுந்து திமுக செயலாளர், பாஜக பிரமுகர் சேர்ந்து தாக்கிய சம்பவம் பரபரப்பாக பேசப்படுகிறது.